வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதில் தொடர்புடைய பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. சட்டத்தின் பிடியிலிருந்து அவன் தப்பிக்க முடியாதுங்கிற நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்தது யார் யார், அவனுக்கு பின்புலத்தில் இருந்த அதிகார வலைப்பின்னலில் யார் யார் இருந்தார், அப்புறம் அதில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார், இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ வரைக்கும் தெரியல. விடை தெரியாது அந்த கேள்விகள் தொக்கி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அஜித்குமார் மரணத்துலையும் இன்னும் முழுமையான எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியலை. என்னங்க சொல்கிறீங்க? அஜித்குமார் மரணத்தில் தொடர்புடைய அவனை சித்திரவதை பண்ணி கொன்ன 5 காவலர்கள் அவங்க சிறைக்கு போயிருக்காங்க. வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த வழக்கையும் மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை அலைபேசியில் பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு. பெரிய கருப்பம் போய் நேரில் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தாருக்கும் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனால் 10 லட்சம், போலீஸ் அடித்து செத்து போனால் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே ஒரு அரசு என்ன பண்ணணும்? நீங்கள் சாத்தான் குளத்தையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த முதலமைச்சர் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஒரு அற்புதமான முதலமைச்சர் அப்படின்னு ஒத்து ஊத கிளம்பிட்டாங்க. அஜித்குமார்கிற ஒரு 29 வயசு இளைஞன் செத்து போயிட்டானே அப்படின்னு கேட்டால் அதை விடுங்க. முதலமைச்சர் போய் அவர் ஒரு எளிய குடும்பத்திட்ட சாரின்னு சொன்னார் பாருங்க. இது எங்கே நடக்கும்? இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கே கிடைப்பாங்க அப்படின்னு இந்த சமயத்துலையும் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் எப்படி ஒத்து ஊதலான்னு தான் பார்க்குறாங்க. இதில் முழுமையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சா, எல்லா மர்மங்களும் விலகிருச்சா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த போன சாத்தான்குளம் படுகொலையின் போது பல பேர் புரட்சியாளராக மாறி அநியாயத்தை கண்டு அக்கிரமத்தை கண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாடி நரம்பு அப்படி துடிக்கும் அப்படின்னு கிளம்பி அன்னைக்கு கடுமையாக பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக பேசாமல் அரசை எப்படியாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி இந்த அரசை இதுலேருந்து தப்பிக்க விட்டணும், இதில் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது, ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதில் இந்த வழக்கில் முதன்மையான கேள்வி என்னென்னா, அந்த நிகிதான்னு ஒருத்தவங்க அவங்க தான் புகார் கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி சாமி கும்பிட வர்றாங்க. சாமி கும்பிட அவங்க தாயார் சிவகாமியோடு வர்றாங்க. அந்த தாயார் சிவகாமியை நடக்க முடியாதுங்கிறதுனால அந்த சக்கரை நாற்காலி கேட்குறாங்க. அப்போ அஜித்குமார் 500 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டதாக அந்த அம்மா சொல்கிறாங்க. சக்கரை நாற்காலிக்கு அந்த அஜித்குமார் 500 ரூபா கேட்டதாகவும், அப்போ வாக்குவாதமாகி 100 ரூபா தான் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சாவியை கொடுத்து அந்த அஜித்குமார்கிட்ட கொடுத்து சாவியை கொடுத்து நீ வண்டியை பார்க்கிங் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. இது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. அந்த அஜித்குமாருக்கு வண்டி ஓட்ட தெரியாதால அவரோட நண்பர் அருண்குமார்கிட்ட கொடுத்து அந்த பையன் பார்க்கிங் பண்ணுறாப்புல. அதுக்கு பிறகு இவங்க வழிபாட முடிச்சுட்டு வர்றப்ப அந்த சீட்டோட பின்புற சீட்டில் நகை இருந்துச்சு, 9.5 பவுன் கிட்ட நகை இருந்துச்சு, அந்த நகையை காணும் அப்படின்னு புகார் கொடுக்க அதுதான் இப்போ அஜித்குமாரோட உயிரை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் அந்த அம்மா புகார் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தாங்களா இல்லை வாய் வழியாக சொன்னாங்களா? ஏன்னா ஒரு திருட்டு வழக்கு இல்லை எந்த வழக்காக இருக்கட்டுமே, எந்த வழக்குன்னா முதல்ல அவங்க புகார் கொடுத்து அந்த புகார் முதல் தகவல் அறிக்கையாக வழக்காக மாற்றப்படும். ஆனால் இதில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா நிகிதா 9.5 பவுன் நகை காணும் அப்படின்னு புகார் கொடுத்த பிறகு அது வழக்காக பதிவு செய்யப்படாமல் எஃப்ஐஆர் போடாமலே அந்த அஜித்குமார்கிற அந்த இளைஞனை 2 நாள் வேற இடங்களில் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் அந்த கோயிலோட மடப்புறம் மாட்டு தொழுவோம், அப்புறம் கண்மாய் கரை அப்படின்னு 2-3 இடங்களில் வெவ்வேறு இடங்களை வச்சு சித்திரவதை பண்ணி அடித்து உதைக்கிறாங்க. இதுக்கு தனிப்பட அமைக்கப்பட்டிருக்கு. மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம், எஸ்பி ஆஜிஸ் ராவத்து இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு, அவங்க தான் உத்தரவு போட்டுக்கிறாங்க. எப்படி முதல்ல வழக்கு போடாமல் தனிப்பட அமைச்சாங்க? அதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரும் எப்படி அதெல்லாம் முன்மொழிகிறாங்க? வழக்கு போடாமல் ஒரு தனிப்பட அமைக்கப்பட்டு 2 நாளாக வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் 3 இடங்களில் வச்சு இந்த அஜித்குமார் அடித்து உதைக்கிறாங்கன்னா யார் இந்த நிகிதா?
அப்போ இந்த நிகிதாங்கிற பெண்மணிக்காக இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுதுன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு வழக்குக்கு வந்து நம்ம வந்து புகார் கொடுக்கணும், ஒரு வழக்கு எடுக்கணும், புகார் கொடுக்கணும் அப்படின்னு போனோம்னா, அங்கே காவல் நிலையத்தில் எத்தனை முறை இழுத்தடிப்பாங்க, எப்படி நம்மளை வந்து அலட்சியப்படுத்துவாங்க, என்னென்ன தேவைகளை கேட்பாங்க, பேப்பர் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு கேட்பாங்கன்னு எல்லாரும் தெரியும். ஆனால் இந்த அம்மா வாய்மொழியாக ஒரு செய்தியை சொன்னதுக்கு இங்கே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பிலேருந்து டிஎஸ்பி வரைக்கும் அதில் உத்தரவு போட்டு அதில் இன்வால்வ் ஆகி தனிப்பட அமைச்சு 2 நாள் வரைக்கும் காவல் நிலையத்துக்கே கொண்டு போகாமல் வழக்கே போடாமல் அடித்து துன்புறுத்துறாங்கன்னா யார்? அப்போ என்னென்னா அந்த எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் வேற எங்கேருந்தோ உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு எங்கே வந்துச்சுன்னு பார்க்குறப்ப விகடனில் அழகாக எழுதியிருக்காங்க, அதை தெளிவாக எழுதியிருக்காங்க. தலைமைச் செயலகத்திலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இந்த எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் சொல்லி அப்புறம் தான் உத்தரவு போயிருக்கு அப்படின்னு. இதில் இன்னொரு செய்தி நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நிகிதா யாருன்னு பார்க்குறப்ப அந்த 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 அம்மா வந்து ஒரு மோசடி பேர்வழி அப்படின்னு தெரிய வருது. அந்த அம்மா மேலே திருமங்கல காவல் நிலையத்தில் ஏற்கனவே வந்து புகார் இருக்குது. 2011 வந்து அவங்க வந்து மோசடி பண்ணாங்க அப்படின்னு புகார் இருக்குது. அதே போல் 2010 வந்து அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட உதவியாளர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு புகாரும் இருக்குது. இந்த அம்மா மேலே முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து 2011 போடப்பட்டிருக்கு. 2010 அன்னைக்கு துணை முதலமைச்சர் இருந்த இந்த ஐயா ஸ்டாலினோட பேரில் எனக்கு உதவியாளரை தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மோசடியும் பண்ணியிருக்கு. கடைசியாக இந்த அம்மா மேலே வைக்கப்பட்ட புகார்கள் என்னென்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா 2011 ராஜாங்கம்ங்கிற ஒருத்தட்ட வந்து திருமங்கலத்தில் வந்து 11 லட்சம் மோசடி பண்ணியிருக்கு. அப்புறம் ஆலம்பட்டி முத்துக்கொடிங்கிற அம்மா கிட்ட சத்துணவு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் வந்து மோசடி பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து செல்வம்ங்கிற ஒருத்தட்ட வந்து ஆசிரியர் பணி வாங்கி தர்றேன், ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் மோசடி பண்ணியிருக்கு. அப்புறம் திருமங்கலத்திட்ட இன்னொருத்திட்ட வந்து நான் ஆசிரியர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 9 லட்சம் மோசடி பண்ணியிருக்கு. அப்புறம் வினோத்துங்கிற ஒருத்தருக்கு வந்து நான் விஏஓ வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு மோசடி பண்ணியிருக்கு. அப்புறம் முருகேசன் ஒருத்தருக்கு வந்து நான் நூலகத்தில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு அங்கே ஒரு 2.5 லட்சம் ஆட்டையை போட்டிருக்கு. அப்புறம் மொத்தமாக பார்த்தா ஒரு 7-8 புகார் வருது இந்த அம்மா மேலே. நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய நுட்பமான செய்தி இருக்குது. நான் வந்து சத்துணவில் வேலை வாங்கி தர்றேன், அப்புறம் ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், நான் விஏஓ வேலை வாங்கி தர்றேன், அப்புறம் வந்து நான் நூலகத்தில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு அரசு பணிகளில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கப்ப போக்குவரத்து துறையில் வந்து நடத்துனர் பணிக்கு ஓட்டுநர் பணிக்கு நான் வேலை வாங்கி தர்றேன், அந்த பணிக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், காசு கொடுங்கன்னு எப்படி மோசடி பண்ணாரோ அதே போல் இந்த அம்மா விஏஓ பணிக்கு, நூலக பணிக்கு, ஆசிரியர் பணிக்கு, சத்துணவு பணிக்கு, இந்த பணிக்கெல்லாம் நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன், காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த பணிகளுக்கெல்லாம் வேலை வாங்கி தர்றேன், இந்த பணிகளை நான் வந்து ஏற்பாடு பண்ணி உட்கார வைக்கிறேன், காசு கொடுங்க அப்படின்னு கேட்குதுன்னா அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் இது சாத்தியப்படுத்த முடியுமா? ஒரு விஏஓ வேலை, ஒரு சத்துணவு ஆயா வேலை, இல்லை நூலகர் வேலை, இல்லை ஆசிரியர் பணி, இந்த பணிகளுக்கு போனோம்னா நான் வந்து காசு கொடுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுதுன்னா இந்த அம்மா அதிகாரத்தோட எப்படி தொடர்பில் இருக்கும்? 2010 துணை முதலமைச்சரோட உதவியாளர் தெரியும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லி காரியத்தை சாதிக்க முற்படுதுன்னா இந்த அம்மா எவ்வளோ பெரிய மோசடி பெருவழி. அப்போ இந்த அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த திமுகவோட அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் யாரோடய தொடர்பில் இருந்துக்கிட்டு அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தான் மாவட்ட எஸ்பிக்கும் மாவட்ட டிஎஸ்பிக்கும் உத்தரவு போட்டு வழக்கே போடாமல் 2 நாள் வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சாத்தான்குளம் படுகொலையில் பொய் வழக்கு போட்டாங்க. ஜெயராஜ் மேலே, பெண்ணிக்ஸ் மேலே வந்து பொய் வழக்கு போட்டு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. அவன் வந்து சட்டப்பூர்வமாக போய் ஒரு கொடுமையை நிகழ்த்தினான், ஒரு கொலையை நிகழ்த்தினான். இவங்க சட்டப்பூர்வமற்ற முறையில் போய் ஒரு கொலையை நிகழ்த்துறாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப இது வந்து ஒரு கடத்தல் கொலை கணக்கு தான், காவல்துறையை கடத்தி கொள்கிற கணக்கு தான். அப்போ வழக்கே போடாமல் தனிப்பட அமைச்சு 2 நாள் வரைக்கும் எல்லா வேலையை வெட்டியும் விட்டுட்டு அந்த பையனை சித்திரவதை பண்ணுற அளவுக்கு ஏன் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அது 9.5 பவுன் நகைக்கு எவ்வளவோ ஊழல் வழக்கு, மோசடி வழக்கு, எவ்வளவோ கொலை வழக்கு, அதையெல்லாம் அலட்சியம் காட்டக்கூடிய காவல்துறை 9.5 பவுன் நகை, அந்த நகைக்காக வழக்கே போடாமல் தனிப்பட அமைச்சு இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா யார் பின்பலத்தில் இருக்கா? அப்போ தலைமைச் செயலகத்தில் யாரும் உத்தரவு போடாமல், திமுகவோட அதிகார வர்க்கத்தில் யாரும் உத்தரவு போடாமல் இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? அப்போ நமக்கு தெளிவாக தர்றது என்னென்னா, மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டிருக்காரு, மேலிடத்து சாரு அதிகாரி உத்தரவு போட்டிருக்காரு. அந்த அதிகாரிக்கு உத்தரவுக்கு இணங்கி தான்
இந்த வேலை நடந்திருக்கு. அப்போ அந்த அதிகாரிக்கும் இந்த நிகிதாங்கிற இந்த பொம்பளைக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? அப்போ அந்த கேள்விக்கான பதில் வராமல் இந்த வழக்கில் நிகிதாவை சேர்க்காம யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எஸ்பி டிஎஸ்பிகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே தனிப்படை அமைச்சாங்க? ஏன் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் இதில் இவ்வளவு இன்வால்வ் ஆனாங்க? ஏன் இவ்வளவு இன்வால்வ் ஆனாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாமல் இந்த வழக்கு எப்படி முடியும்? எப்படி முடியும்? அரசு வந்து அக்கறை கொண்டிருக்காங்க. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா காசை கொடுத்துட்டு எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பாருங்க. கரிநாடாக இருக்கும் இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அந்த அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாருக்கு வேலை கொடுக்குறவங்க அந்த உத்தரவு வந்து பெரிய கருப்பம் கொடுக்குறப்ப ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. யார் கைன்னு பார்த்தா இந்த ஹரிநாடார் கை. ஏன் ஹரிநாடார் வர்றாரு அப்படின்னு பார்த்தா சாதிய அரசியல். இறந்து போன அஜித்குமாரோட சமூகம் என்னவோ அந்த சமூகத்தை ஆளை கண்டறிஞ்சு அவங்கள வச்சு பேரம் பேசுறது, அவங்கள வச்சு இதை முடிக்க பார்க்குறது. இந்த வழக்கு இவ்வளவு பெரிய விவகாரமாக மாறுறதுக்கு முன்னாடியே அந்த நகரச் செயலாளர், திமுகவோட அந்த பகுதி நகரச் செயலாளர், அப்புறம் காவல் நிலைய அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து 50 லட்சம் தந்துடுறோம், பெருசாக்காதீங்க, இதோட முடிச்சுக்கலாம், செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க. எவ்வளவு கேவலத்தனமான அரசியல்! ஊரே உலகமே வந்து இது பச்சை படுகொலை என்று பேசி கொண்டிருக்கிற வேலையிலேயே, பச்சை படுகொலை சொல்லியிருக்கிற வேலையிலேயே எஃப்ஐஆர் போடுறாங்க. அவர் வந்து உடல்நல குறைபாட்டால் இறந்து போனார், அவர் வந்து வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து சுருண்டு விழுந்து இறந்து போனார்னு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் போட்டது பச்சை அயற்கனமா இல்லையா? அப்போ கடைசி வரைக்கும் இதை மூடி மறைக்கலாம் முயற்சி பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் இனி முடியவே முடியாது. ஏன்னா ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இதை காட்சி கொடுத்தது, எதிர்கட்சிகள் வந்து போராடுறாங்க, நீதிமன்றம் வந்து கண்டனத்தை தெரிவிக்குது. அப்போ இந்த வழக்கில் தப்பிக்கவே முடியாங்கிற நிலையை எட்டிய பிறகுதான் அதுக்கு பிறகுதான் அவங்க ஒரு முடிவுக்கே வர்றாங்க. சரி, இந்த வழக்கில் வந்து நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் நடைபெற்ற 23 மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், காவல் நிலைய படுகொலைகள் எப்படி மூடி மறைக்கப்பட்டதோ, அந்த முதுகுளத்தூர் மணிகண்டன், திருவண்ணாமலை தங்கமணி, அப்புறம் நாமக்கல்ல வந்து பிரபாகரன், இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டு அந்த கொலையில் வந்து எந்த வழக்கும் போடாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு எந்த ஆறுதலும் எந்த நீதியும் கிடைக்காம எப்படி வழக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சோ, அதே போல இந்த அஜித்குமாரோட மரணமும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எதிர்கட்சிகள் போராடி நீதிமன்றம் கண்டனங்களை வெளிப்படுத்திய பிறகுதான் இங்கே திமுக அரசு அடிபணிஞ்சு இதில் நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு நிலைக்கு போகிறாங்க. இதில் முதன்மையாக ஒரு ஆதாரம் அப்படின்னு எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சுன்னா, அந்த கோவிலுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அந்த அஜித்குமாரை வந்து இந்த காவலர்கள் அடித்து துன்புறுத்துகிற அந்த காட்சி, ஒரு சில நொடிகள் தான் ஓடக்கூடிய காட்சினா கூட, காணொலி காட்சினா கூட சத்தீஸ்வரங்கிற ஒரு இளைஞர் தான் அதை எடுத்திருக்காரு. அது ஒரு முக்கியமான ஆதாரமாக அந்த வழக்கில் கருதப்படுது. அந்த சத்தீஷ்குமாரன் வந்து இப்போ சொல்கிறாரு, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஏன்னா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர் ராஜா, அந்த தனிப்படை காவலர் ராஜா வந்து ரவுடிகளோட நெருங்கிய தொடர்பாக இருக்காரு. அதனால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னோட உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல் விளைவிக்கப்படலாங்கிறார். எப்படி நாடு போயிட்டுருக்கு பாருங்க. காவலருக்கும் ரவுடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கான். நாடு விளங்கின மாதிரி தான். அப்போ அந்த சத்தீஸ்கரோட குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து மனமும் வந்து கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. சாட்சிகள் கலைக்கப்படக்கூடாது, ஆவணங்கள் வந்து கலைக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றம் எப்போதுமே கவனமாக இருக்கும். அப்போ ஒரு முதன்மையான சாட்சி, அந்த காணொலி பதிவு செஞ்ச முதன்மையான சாட்சி சத்தீஸ்வரன். என் உயிரே போனாலும் சரி, நான் நீதியை நோக்கி அந்த பயணத்தை தான் தொடர்ப்பேன் அப்படின்னு கூட சொல்கிறாப்புல. அந்த சத்தீஸ்வரனுக்கு அரணா நிற்க வேண்டியது அந்த அரசு ஏன் நிற்க மாட்டேங்குது? இந்த இறந்து போன பிறகு போராட்டம் நடந்து அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறப்ப, மதுரை ராஜாஜி மருத்துவமனைகிட்ட வந்து எல்லாரும் குவிகிறப்ப, அந்த சமயத்தில் பார்த்தா இந்த அஜித்குமாரோட தாயார் மாலதியையும் அப்புறம் தம்பி நவீன்குமாரையும் திமுக கொடி போட்ட வண்டியில் அழைச்சிட்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. எவ்வளவோ இதில் வந்து எவ்வளவு மூடி மறைக்க முடியுமோ, எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ எல்லா இலைக்கும் போயிட்டாங்க. எல்லா இலைக்கும் போய் இனி காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலையை எட்டிய பிறகுதான் இந்த அரசு வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பொதுவாக வந்து உடற்கூறு ஆய்வு அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருங்கிறாங்க. ஆனால் அஜித்குமாரோட இந்த உடற்கூறு ஆய்வுங்கிறது 5 மணி நேரம் நடந்திருக்கு. உடம்புல வந்து மண்டையோடு கை, கால், முதுகு எல்லா இடங்கள்லையும் காயம், ரத்த கசிவு,
இந்த சங்கு பகுதியில் வந்து தீவிரமான காயம். இது இல்லாமல் உளவியல் அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அந்த உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான உடம்பு தான். 29 வயசுல எல்லாரும் எவ்வளோ துடி போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும். எந்தவித வியாதியும் இல்லை, நோயும் இல்லை அந்த பையனுக்கு. ஆனால் அந்த பையன் இறந்து போகிறான்னா அவ்வளவு சித்திரவதை. ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு அடித்து கொன்னா கூட உடலில் இவ்வளவு காயப்பட்டிருக்காது. ஆனால் வந்து இவனை அந்த அளவு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுது. இதில் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து பார்க்குறப்ப இதை காட்சிப்படுத்துகிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளவு கொடூரமாக இருப்பாங்களா? அவனுக்கு அடித்து சிறுநீரகம் ரத்தமும் கலந்து போகிற அளவுக்கு ரத்தம் வந்து அவன் வலி தாங்காமல் மயக்கமடைஞ்சு விழுந்து அவன் கடைசி நேரத்தில் தண்ணின்னு கேட்குறப்ப தண்ணியே கொடுக்காம அந்த மிளகாய் பொடியை வந்து வாயிலையும் பிறப்புறுப்படையும் போட்டு எவ்வளோ பெரிய கொலை பண்ணவனாலும் எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணவனாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறப்ப அவனை வந்து மரியாதையாக நடத்துகிறாங்க. அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளினாலும் அவனை வந்து சிறைக்குள்ள இருக்கிறப்ப சிறைவாசம் தான் அடைக்கணும். அவனுக்கு வந்து பரோல் உரிமை உண்டு, வழக்கறிஞரை பார்க்கக்கூடிய உரிமை உண்டு, தன்னோட உறவினர்களை பார்க்கக்கூடிய உரிமை உண்டு. ஒரு கொலை குற்றவாளினாலும் அவனை நீதிமன்றம் வந்து அவனை கண்காணிக்குது. ஒரு கொலை குற்றவாளினா கூட அவனை சிறைக்குள்ள அடைச்சி அவனை துன்புறுத்தினா வந்து நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. இந்த தூக்கு தண்டனைங்கிற ஒன்றே அரிதினும் அரிதான வழக்குகள் தான் கொடுக்கப்படுது. அதுவும் மேலை நாடுகளில் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரு குடிமை சமூகமாக இருக்கிறோம், நாம ஒரு மக்களாட்சி நடந்து பேசுகிறோம். அப்படிப்பட்ட நாடுகளில் வந்து மரணத்தை தண்டனையை எப்படிங்க முன்மொழிய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக உயிர் போயிருக்கு. காவல்துறை வந்து இன்னைக்கு தான் புதுசாக துன்புறுத்துறாங்களானா இல்லை. இந்த காவல்துறைங்கிற அமைப்பு முறையே, இதோட வடிவமே இந்த துன்புறுத்தலும் இந்த சித்திரவதையும் இந்த கொலையும் தான். தப்பிச்சு ஓடினாங்க, நாங்கள் சுட்டுட்டோம், நாங்கள் சுட்டு பிடிச்சோம், பாத்ரூம் வெடிச்சு விழுந்து கை முறிஞ்சிச்சு, கால் முறிஞ்சிச்சு அப்படின்னு இந்த கதைகளை எல்லாம் நம்ம நம்பி பாத்ரூம் வெடிச்சு விழுந்துட்டாரா அப்படின்னு நகைப்போடு சுற்றிட்டு போனோம்ல. இப்படி சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதை கடந்து போனோம்ல. அதோட வெளிப்பாடு, அதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து ஒரு அப்பாவியை கொண்டிருக்காங்க. அன்னைக்கே பாத்ரூம் வெடிச்சு விழுந்தான்னு சொல்கிறப்பவே சட்டப்பூர்வமாக நீ நடத்து, நீ ஏன் கை காலை முடிச்சுக்கிட்டு போடி கதையை சொல்கிற, நீ ஏன் சுட்டு பிடிக்கிற, நீதிமன்றத்தின் படி தண்டனையை உறுதி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி பிள்ளை இறந்துருக்க மாட்டேன். அன்றைக்கி பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததை சொல்லி கைகாலை முறிச்சதையும் என்கவுண்டர் பண்ணதையும் நார்மலைஸ் பண்ணி அதை சிரித்து கொண்டு நகைத்து கொண்டு கடன் சட்டத்தின் விளைவு அநியாயமாக உயிர் போயிருக்கு. அப்போ இனியாவது இந்த காவல்துறையின் சித்திரவதைகளுக்கு எதிராக, அவங்களுடைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக, மனித வதைகளுக்கு எதிராக நாம் சமரசமற்று, நீக்குப்போக்கற்று, விருப்பறுப்பற்று நாம் குரல் எழுப்போம்.